அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். எல்லாம் வல்ல எனது குருநாதர் உச்சிஷ்ட மகாகணபதியின் அருளாசியோடும் அவருடைய திருடிப்பாதங்கள் பணிந்து வணங்கியும் எனக்கு இந்த ஜோதிட கலையினை கற்றுக் கொடுத்த எனது குருநாதர் திரு லியோ காந்தி ஐயா அவர்களுடைய திருடிப்பாதம் பணிந்து வணங்கியும் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 நடைபெற்ற குரு பயிற்சிக்கான பலன் வரிசையில் ரிஷபராசிக்கான பலனை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ரிஷபராசி அப்படிங்கிறது வந்து காலபுருஷ தத்துவத்தின்படி 2வது ராசி. இந்த ராசியோட அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் நேர் எதிரான கொள்கைகளை உடையவர். அதாவது இந்த இவரை வந்து அசுரகுரு என்று சொல்வார்கள். ஏன்னா ரிஷபராசியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் வந்து அசுரகுரு என்றும், இப்பொழுது நடைபெற்றிருக்க குரு பயிற்சியோட குரு பகவான் வந்து தேவகுரு என்றும் அழைக்கப்படுகிறார்கள். அப்போ இரு துருவங்களாக இருக்கக்கூடிய, அதாவது சுக்கிரனும் குருவும் இருவரும் சுபகிரகங்களாக இருந்தாலும் தன்னுடைய கொள்கை ரீதியாக 2 பேரும் வெவ்வேறு பள்ளியில் பயணிக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட சுக்கிர பகவானுக்கு எதிர் திசையில் இருக்கக்கூடிய குரு பகவான் எப்படிப்பட்ட உங்கள் பலனை தரப்போகிறாரு, அதாவது சுக்கிரனுக்கு குரு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் அப்படிங்கிறத இந்த இதில் பார்க்க போகிறோம். அதாவது ரிஷபராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி பலன் தருவார். ஏன்னா உங்கள் வீட்டின் அதிபதிக்கு அவர் பகை அதிபதியாக வருகின்றார். அதாவது பகை அதிபதியாக வர்றதுனால இவரோட கருத்துக்கு இவர் கருத்து எதிர்கருத்தை சொல்லக்கூடியவராக வர்றதுனால அவர் எப்படிப்பட்ட இடத்துல அமர்ந்து உங்களுக்கு என்னென்ன பலனை தரப்போகிறாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 8க்கும் 11க்கும் இடத்திற்கும் அதிபதியானவர். உங்களுடைய ராசியிலிருந்து 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார். கடகம் உங்களோட காலபுருஷ தத்துவத்தின்படி 4ஆம் வீடு. உங்களுடைய ராசி பிரகாரம் அல்லது லக்னத்தின் பிரகாரம் 3ஆம் வீடு. 3 அப்படிங்கிறது வந்து கம்யூனிகேஷன் தொடர்பு அதிகமாக குறிக்கக்கூடியது. அண்டை வீட்டார், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் 3ஆம் பாகத்தை குறிக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு அமர்ந்திருக்கின்றார். இந்த கடகம் அப்படிங்கிறது வந்து குரு பகவானோட உச்ச வீடு. அதாவது உச்சம் அப்படின்னா ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது. அப்போ ரிஷபத்திற்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய தன்னோட உச்ச வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு எப்படி பலன் தருவார் அப்படிங்கிறப்ப ஒருவர் வந்து ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதீத சந்தோஷத்தில் இருக்கிறப்ப யார் போய் கேட்டாலும் சரி அவர் வந்து ஒரு நல்ல பலனை தான் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். ஏன்னா அவர் பார்க்க போகக்கூடிய நேரத்தையும் அவருடைய எண்ணங்களையும் பொறுத்து தான் ஒரு பலன்கள் நமக்கு யாரை நோக்கி போகிறோமோ அவங்கள்ட்ட காரியம் சக்ஸஸ் ஆகும். அதுபோல் இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காலபுருஷ தத்துவத்தின்படி 4ஆம் இடத்துலையும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துலையும் அமர்ந்து உங்களுடைய 7ஆம் வீட்டை பார்க்குறாரு. அதாவது உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டை பார்க்குறாரு. 7ஆம் வீடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களை குறிக்கும், மனைவியை குறிக்கும், உங்களுடைய தொழில் செய்யக்கூடிய தொழில் பார்ட்னர்களை குறிக்கும். முக்கியமாக இந்த 3 விஷயங்களை குறிக்கும். இன்னும் நிறைய 7ஆம் பாகத்தில் நிறைய விஷயங்கள் ஒளிந்திருந்தாலும் அப்போ இந்த இடத்த குரு பார்க்குறது அப்படிங்கிறது சிறப்பு. எப்பயுமே குரு நின்ற இடத்தை விட குரு பார்க்கக்கூடிய இடம் என்பது மிக சிறப்பை தரக்கூடியது. அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய 7ஆம் வீட்டை வந்து குரு பார்க்கறது அப்படிங்கிறது மிகச் சிறந்தது. அதாவது தன்னுடைய 5ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்க்குறாரு அப்படிங்கிறது மிகச் சிறப்பு. என்ன அப்படின்னா இதுவரை கல்யாணமாகாமல் இருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கல்யாணம் நடப்பதற்கு அருமையான வாய்ப்பை கொடுப்பார். அதாவது வரன் அமையலை, இது வரைக்கும் இந்த எனக்கு கல்யாணமே வரன் அமைய மாட்டேது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சி ரிஷபராசி இளம் வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக திருமணத்தை வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஒரு திருமண வயதை தாண்டியவர்களுக்கு தொழில் ரீதியான, அதாவது தொழில் ரீதியாக செய்யக்கூடியவருக்கு 8ஆம் இடம் காலபுருஷத்தோட தத்துவத்தின்படி அது 9ஆம் இடம். அப்போ உங்கள் தொழில் செய்கிறதுக்கோ அல்லது ஒரு முதலீடு பண்ணுவதற்கோ உங்களுடைய தந்தையார் வந்து இடைஞ்சலாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி வச்சுக்கங்களேன். அதாவது ஒரு தொழில் செய்யலாம் அல்லது ஒரு முதலீடு தந்தையாட்டிருந்து தேவைப்பட்டுச்சு, அதை தராமல் இது நாள் வரைக்கும் தடை பண்ணிகிட்டு இருந்தார்னா
இந்த காலகட்டத்தில் சரி தொழில் செய்ப்பா அப்படிங்கிற மாதிரி தொழிலுக்கான முதலீடை தருவதற்கு உகந்த நேரமாக இது அமைகிறது. இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு இதை பொருந்தும். இதே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதற்கு மேலே அதாவது ஒரு முதிர்வயது அதாவது 50-60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த இடங்களை சுற்றி பார்ப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் இந்த குரு பயிற்சியில். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடு அப்படிங்கக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ 9ஆம் இடங்கிறது லாபஸ்தானம். அப்போ நீங்கள் இந்த எடுத்து வச்ச காரியங்கள் அனைத்திற்கும் இந்த டைமில் வந்து தொழிலாக இருக்கட்டும் எந்த காரியமாக இருந்தாலும் ஒரு சக்ஸஸை வெற்றியை கொடுக்கக்கூடிய இடமாக காலகட்டமாக இருக்கும். அப்போ 9ஆம் இடத்தில் அதான் தந்தையார் முதல்ல ஏற்கனவே சொன்னது வந்து காலபுருஷத்தினுடைய தத்துவத்தைப்படி 9ஆம் வீட்டையும் பார்க்குறார். இப்போ அது உங்களுடைய 9ஆம் இடம்ங்கிறது காலபுருஷ தத்துவத்தைப்படி 10ஆம் இடம். அப்போ தந்தையார் மூலம் உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் அடைவதற்கு அல்லது முதலீடு செய்வதற்கு உகந்த நேரமாக இருக்கும். அதாவது தொழிலுக்கு தந்தையார் மூலம் அனுகிரகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அப்போ இதுவும் ஒரு நல்ல சிறப்பை தான் அப்படிங்கிறது. அப்போ 7ஆம் இடமும் சிறப்பை தெரிகிறது, 9ஆம் இடமும் சிறப்பை தெரிகிறது. அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்க்குது. உங்களுடைய எப்பயுமே 11ஆம் இடம் அது 9, 11 அப்படிங்கிறதால லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. சுபஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய இடம் 7, 9 இந்த 11லாம் சுபஸ்தானங்கள். அப்போ அந்த இடத்த பார்க்குறப்ப மறுபடியும் பார்த்திங்கன்னா உங்களுடைய 11ஆம் இடம் என்ற லாபஸ்தானத்தை குறிக்கிறது. அப்போ தொழிலுக்கு அது எத்தனாம் இடம்னா 3ஆம் இடம். அப்போ தொழிலுக்கு 3ஆம் இடம் அது காலபுருஷனுடைய 12ஆம் இடம். அப்போ தொழிலில் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சியும் அலைச்சலும் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கும். மொத்தத்தில் இந்த வருடம் அதாவது இந்த குரு பயிற்சி ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்களையே தருகின்றது. அதாவது எந்த விதத்திலையும் தீமையான பலன்கள் இருக்காது. இது வந்து பொதுவான பலனை தவிர அவரவருடைய சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்கின்றதோ அதை வைத்து தான் பலன் எடுக்க முடியும். அதை வைத்து தான் உங்களுக்கு பலன்கள் நிர்ணயிக்கப்படும். கோச்சார குருவோடு உங்களுடைய ஜாதகத்தில் ஜனனகுரு எங்கு இருக்கின்றார் அதெல்லாம் கால்குலேஷன் போட்டு தான் உங்களுக்கு பலனை வந்து கரெக்டாக துல்லியமாக எடுக்க முடியும். இந்த விதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த குரு பயிற்சி பொதுவான பலனில் பார்க்குறப்ப சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். உங்களுக்கு பரிகாரம் அப்படிங்கிற பார்க்குறப்ப 1, 2, 3ஆம் இடம் கடக வீட்டில் இருக்கிறதுனால கம்யூனிகேஷன் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏன்னா குரு நின்ற இடத்துல எப்பயுமே சிறப்பு தர மாட்டார். அதனால் வந்து கடலோரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அதாவது நீர்நிலை ஓரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடுகளை நீங்கள் செய்வது உங்கள் வாழ்க்கையில் மேலும் சிறப்பை தரும். நன்றி, வணக்கம்.